ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுனா இருக்கிறதுலே சிம்பிளாக 20 மினிட்ஸில் ரெடியாகிற டிஷ்ஷுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி மல்லிச்செடி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தலை கருவேப்பிலை உருவி எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4-5 வத்தலை ஒடிச்சு வச்சுக்கோங்க. ஸ்பைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் பட்டைக்கிராம்பு தூள் எடுத்து வச்சுக்கோங்க. 2.5 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் மேஜிக் மசாலாங்க. அந்த மேஜிக் மசாலா என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சாப்ஸ்க்கு நல்லெண்ணெய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் என்ன வேணுனாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அடுத்து எடுத்து வச்சுருந்த முழு ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அடுத்து எடுத்து வச்ச கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா கிரேவின்னு எடுத்துட்டாலே சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட ரா ஸ்மெல் போகிற வரை வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருந்த மசாலா பொடி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பட்டைக்கிராம்பு தூள், மேஜிக் ஸ்பைஸ் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கூடவே டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்து வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கோங்க. மசாலா சிக்கனில் கோட் ஆகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதே தண்ணிக்கு பதிலாக கோகோனட் மில்க் சேர்த்து செய்யலாம். அது எப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது குக்கர் லிட்டை மூடி 3 விசில் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் விசில் ரிலீஸ் ஆனதுக்கு அடுத்து ஓப்பன் பண்ணி திருப்பி அடுப்பில் சாப்ஸை வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. நல்லா இப்போ கொதிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு எனக்கு போதும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. சிம்பிளான சூப்பரான எம்மியான சிக்கன் சாப்ஸ் 20 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ், சப்பாத்தி எல்லாத்தோடையும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. உங்கள் வீட்டிலே இதே மாதிரி ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.